Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அந்த ஆக்னி இஷ்யூ ஆனப்போவுமே நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டதுனால ஆயிடுச்சு. ஆனால் இது வாங்கினா நான் வருஷத்துக்கு யூஸ் பண்ணேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன். நம்ம வந்து இப்படி 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 பண்ணுறாள் இப்படி பண்ணுறாங்க. அதில் என்னோட கேரக்டரே ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்காக வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ராடக்ட் டேட் வந்து 2018 அண்ட் எக்ஸ்பிரி டேட் வந்து 2022. இப்போ 2024. இப்போ தூர போட முடியாது அந்த டைம்லேயே. சரி கொஞ்ச நாள் நம்ம இப்படியே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு மனசு ஆறிடும்ல, அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன் இவனுங்களெல்லாம். ஓ நான் இப்படி ஆயிட்டேன்றதுனால என்ன போடுறேன் அப்படின்னு என்ன கேட்குற மாதிரியே இருக்கும். இவன்லாம் என்னைக்காவது யூஸ் ஆவான்னு நானும் நம்புகிறேன். இவனுங்கெல்லாம் அப்படியே இருக்கு. என்ன பண்ணுறது, விட்டு தொலைக்க வேண்டியதா? இதெல்லாம் ரொம்ப முன்னாடி வாங்கினது. உள்ள ஒண்ணுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். விஜய் தீபிகாவோட வேனிட்டி பேக் தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓபன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாய்ஸ்சரைசர். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசர். இது வந்து எதுக்குன்னா எனக்கு ஸ்கின் கேருக்கு மட்டும் எனக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. நான் ஆக்னி ட்ரீட்மெண்ட் போனப்போ ஆஷான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து எனக்கு ஸ்கின்னு நான் மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு அவங்க கிட்ட மூஞ்சி இப்படி இருக்குது ஓகேவா அப்படின்னு கேட்பேன். அவங்க இங்கே கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்க்கலாம், இங்கே இது பண்ணலான்னு அவங்களா ஒன்று சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது நான் மந்த்லி பண்ணிட்டு இருக்கேன். ப்ராடக்டாக ஸ்பெண்ட் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அவங்க எனக்கு பண்ணுவாங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து இப்போ இது யூஸ் பண்ணுறேன். பட் டிஃபால்ட்டாக இதுதான் என்னோடது. ஸோ இது எல்லாமே டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட். ஆமாம், இது வந்து நமக்கு நார்மலாக கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இது கிளினிக்கில் அவங்க கொடுக்குறது. நான் இந்த மாதிரி வெளியே பார்க்கவும் இல்லை. இதெல்லாம் நான் தேடி நெட்டில் கூட நான் பார்த்ததில்லை. அவங்க கிட்ட கிடைக்கும், அவங்க தருவாங்க, வாங்கிட்டு வர்றது, அவ்வளோதான். ஸோ இது ப்ராடக்ட் எவ்வளோ ஆச்சு மொத்தமாக? ஆமாம், போகிறேன் அப்படின்னா அவங்க நான் எனக்கு இந்த இது ப்ராடக்ட் முடிஞ்சிடுச்சு இதெல்லாம் அப்படின்னா அவங்க மொத்தமாக தருவாங்க. இதில் என்ன போட்டிருக்குன்னா இது 639 போட்டிருக்கு. ஸோ மொத்தமாக வந்து நீங்கள் இப்போ ஆக்னே இருக்குது அப்படின்றதுனால கன்சல்டேஷன் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? அது லேக்ஸில் இருக்குங்க. அப்படியா? எங்கெல்லாம் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் ஆக்னீஸ் இருக்கும். இப்போயுமே எனக்கு இந்த பார்டர்லலாம் இருக்கும், எட்ஜஸ்லலாம் இருக்கா. அதே மாதிரி இங்கேயும் வரும் சம்டைம்ஸ். ஐப்ரோஸ் வந்து த்ரெட்டிங் பண்ண முடியாதுனால த்ரெட்டிங் நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே பண்ண இடத்துல வந்து ஒரு மாதிரி வந்துடும். ஸோ அதெல்லாமே எனக்கு பிரச்சனையாக இருந்தது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, லேசர் ஃபேஸ்க்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஐப்ரோவும் வந்து நான் பண்ணிடுறேன். ஸோ நான் ஒன்ஸ் பண்ணிட்டேன்னா அது ஃபிக்ஸ்டாக அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆயில் ஸ்கின்னாக இருந்தது, ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி என்னை வந்து அழகாக அப்படியே வச்சு செதுக்கி கொடுத்ததுனால ஃபுல்ல வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இது மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன். இது வந்து ஏதோ இந்த SPF வெயிலில் அதெல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி. இது ஒரு இது சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் தான் எப்பயுமே எனக்கு ரெகுலராக அவங்க தருவாங்க. இப்போ இது வந்து சம்மரில் வந்து சும்மா வீட்டுக்குள்ளே போடுற மாதிரி கொடுத்தாங்க. பெருசாக வெளியே போகலன்றப்போ இது 30 ஏதோ 30 ஆமாம் SPF 30 அந்த மாதிரி. இது வந்து 50 இருக்கும். வெளியே போனா நம்ம போட்டுக்கலாம், இது போட்டுக்கலாம். வெளியே போகும்போது 50. ஆமா, ஆனா நான் இது குளிச்சுட்டு வந்து வெளியே போறப்போ தான் இது எல்லாமே போடுவேன். குளிச்சதுக்கு அப்புறம் இது நான் போடுவேன். அது டெய்லி ஒன்ஸ்னாலும் ஓகே தான், அந்த மாதிரி தான் போடுவேன். ஸோ நான் இப்போ வெளியே போறேன் ஆனா அந்த நைட் தான் போறேன் ஆர் ஈவினிங் மேலே போறேன்னா இது போடுவேன். பாடி லோஷன். இது எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து காலில் ஒரு இடத்துல மட்டும் கருப்பா இருக்கும், பயங்கரமா கருப்பா. ஃபுட்ல அந்த ஏரியா மட்டும் இந்த மாதிரி இங்க கால்ல இருக்கும்ல அங்க மட்டும் பிளாக்கா இருக்கும். இது போடுங்க, இது ஏதோ கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் அந்த டார்க்கா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லைட்னிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி இது கொடுத்தாங்க. இந்த அண்டர் ஆர்ம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம். இது எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன்ல வந்துச்சு இந்த ஒரு மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் அந்த ப்ரமோஷன் முடிச்சப்பறம் நான் எல்லாருமே லைக் எனக்கும் சரி நல்லா இருந்தது, மற்றவங்களுமே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நான் வச்சுக்கிட்டேன். இப்போ சும்மா ஏதாவது நம்ம கையில் காலில் எல்லாம் பாடி லோஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இது யூஸ் பண்ணிப்பேன். இதுவும் ஒரு மாய்ஸ்சரைசர். அதான் ஒரே ப்ராடக்டை ரொம்ப லாங்காக கொடுக்க மாட்டாங்க, மாற்றிட்டே இருப்பாங்க. நம்ம இப்போ வந்து நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே அது இருக்காது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க.
ஸோ அந்த மாதிரி இவங்க கொடுத்த மாய்ஸ்சரைசர் இது சின்ன டப்பான்றதுனால ஏதாவது நான் பேக் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், அதுக்குள்ளே போட்டு வச்சுப்பேன். ஸோ எங்கேயாவது வெளியே போகிறேன், டக்குன்னு யாரையாவது மீட் பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு, காலுக்கு ஒரு ஷாட் வைக்கிறாங்க, கைக்கு ஒரு ஷாட் வைக்கிறாங்க, ஆனால் ஐயோ அந்த டைமில் ஒரு மாதிரி நல்லா இல்லைன்னா நல்லா இருக்காது, டக்குன்னு எடுத்து இப்படி போட்டு அப்படி சமாளிச்சுக்கிறதுக்காக இது வந்து சும்மா நம்மளோட பேக்கில் போட்டு வச்சுருப்பேன். ஈவனும் ஒரு பாடி லோஷன் இவன் கூட உள்ளவன். நிறைய பாடி லோஷன் மாய்ஸ்சரைசர் தான் நான் போடுறது மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்கிரீன். ஸோ இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் அண்டராம் ஜெல். அண்ட் இது வந்து அண்டரைக்காக கொடுத்தாங்க. நான் வந்து புலம்பிட்டு இருந்தேன், டாக்டர் எனக்கு அண்டரை வந்து ஒரு மாதிரியா இருக்குன்னு, அதனால கொடுத்தாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, நான் தூங்கணும், ஒழுங்கா சாப்பிடணும், ஒழுங்கா தூங்கணும், அப்போதான் இது சரியாகும். இது மட்டும் போட்டால் வெறும் சரியெல்லாம் ஆகாது. அதனால இன்னும் எனக்கு அண்டரை இருக்கு. இது கொஞ்சம் இப்போ சம்மர் சீசன்றதுனால நமக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்றதுனால இப்போ வாங்கியிருக்கேன். பிராண்ட் மாறிட்டே இருக்கும். பட் அது சொல்லுவாங்கல்ல, ஒரு பிராண்ட்ல ஸ்டிக் ஆன் பண்ணும், பிராண்ட் மாறினா கூட ஸ்கின் சென்சிட்டிவா இருந்தா அது கஷ்டம். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அந்த ஆக்னி இஷ்யூ ஆனப்போவுமே நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டதுனால ஆயிடுச்சு, நீங்கள் மேக்கப்பை கம்மி பண்ணுங்க, மேக்கப் கம்மி. அவங்களுக்கு புரியவே இல்லை, லைக் பாடி உள்ளே இருக்கிற ஹார்மோன் பிரச்சனைக்கும் மேக்கப்புக்கும் பிரச்சனையே இல்லை அப்படின்றது. இப்போ பாடி உள்ள எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு பிசிஓடி இருக்கு, அது ட்ரிகர் ஆகுது. நான் அதை டயட் மெயின்டைன் பண்ணியோ இல்லை ஃபுட்லேயோ லைக் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணிக்கிறது தான். இப்போ நீங்கள் வர ஆக்னியில் நீங்கள் அதுக்கு மேலே சில விஷயங்கள் பண்ணும்போது அது ட்ரிகர் ஆக வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். மேக்கப்னால வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, அது மேக்கப்னாலலாம் இல்லை, ஸ்கின் கேர் இது. இப்போ மேக்கப் பார்க்கலாமா? இது வந்து ஒரு டப்பா வச்சுருக்கேன், நான் கொஞ்சம் அழுக்காக வச்சுருக்கேன், அதனால வேனிட்டி பாக்ஸ். இது வந்து இப்போ ரீசெண்டாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் போவாங்க. இது வந்து என்னென்னா இவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்கா, இது ரீசெண்டாக ஏதோ ஒரு ஷூட் போகும்போது இவ்வளோத்தையும் தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ராடக்டை இப்படி தூக்கிட்டு போயிட்டு என்னோட பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற மெயின் ப்ராடக்ட்ஸ் இதில் தான் இருக்குது. பார்த்தீங்களா, இதில் கூட ஐஎன்ஆர். ஸோ இந்த மாதிரி பேக்லலாம் அங்கங்கே போட்டு வச்சுருப்பேன். அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் இருக்காரு அப்படின்றோம். இதுதான் என்னோட ஃபவுண்டேஷன், ஹூடா பியூட்டி. இது ஆக்னி அந்த பிரச்சனை இருந்தப்போ கவரேஜ் ப்ராப்ளம்னால நல்ல ஹை கவரேஜ்க்காக சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து இந்த ஹூடா பியூட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து ஏதோ பக்லவா அந்த ஷேடு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்கின் டோன் மாறிடுச்சு. நம்ம ஆக்னி ட்ரீட்மெண்ட் பண்ணோம், நிறைய ஸ்கின் பீல் ஆக வேண்டியது இருந்தது, புது ஸ்க்ரீன் வந்தது. ஸோ அப்போ கொஞ்சம் ஷேடு மாறினதுனால அதுக்கப்புறம் இப்போ லாக்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேடு யூஸ் சீரியலுக்கு. அண்ட் எப்பயாவது ஏதாவது தேவைப்படுது, கொஞ்சம் உண்மையாகவே அந்த இடத்துல மேக்கப் தெரிஞ்சு நான் கொஞ்சம் போகிறேன் அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஆச்சு? இது வந்து 3300 அந்த மாதிரி. ஆனால் இது வாங்கினா நான் வருஷத்துக்கு யூஸ் பண்ணேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன். நம்ம வந்து இப்படி 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 பண்ணுறாள், இப்படி பண்ணுறா. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இது வந்து கலர் பாரோடது. இது எப்போ வாங்கினாலும் எனக்கு தெரியல. இதில் வந்து ஹைலைட்டரும் கன்சீலரும் இருக்கும். எனக்கு வந்து இந்த சின் கட் பண்ணுறது தெரியாது, நோஸ் கட் மட்டும் பண்ண தெரியும். ஹைலைட்டர் ஆக்னி இருக்கும்போதெல்லாம் போட முடியாது, ஏன்னா அது இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டும் அப்படின்றதுனால. இதுவுமே எனக்காவது ஃபவுண்டேஷன் போட்டோன்னா அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக எல்லோ ஆகிடுமா, அந்த டைமில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி ஏதாவது கொஞ்சம் நோஸ்லாம் சின்னதாக காட்டணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறது. இல்லை டே டு டே லைஃப்க்கு இவனும் தேவைப்பட மாட்டான். அடுத்து வந்து இவனுக்கு 2 பேர் இருக்கானுங்க. இப்போ நான் வந்து சீரியல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம், எனக்கு பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கல, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம். அப்போ எனக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணாங்க இவங்க பர்த்டேக்கு. ஆமாம், இன்னும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் தொடவே இல்லை, ஏன்னா அந்த கிளிட்டர்லாம் எனக்கு யார் போடுவா, எங்கே போடுவான்னு தெரியல. இங்கே ஒரு பிங்க் ஷேட்லாம் ஒன்று பளிச்சுன்னு இருக்குது, அதையும் நான் யூஸ் பண்ணதே இல்லை. 2 நியூட் ஷேட் மட்டும் காலியாக இருக்குது. இது நான் சத்தியமாக தொடரல, எங்கேயோ உடஞ்சிருக்கு, ஏன்னா இந்த கிளிட்டர்லாம் எனக்கு தேவையே பட்டிருக்கா. நிறைய ஷேடு பாருங்க, தொடவே இல்லை. ப்ராடக்ட் டேட் வந்து 2018 அண்ட் எக்ஸ்பிரி டேட் வந்து 2022, இப்போ 2024. இதுக்கப்புறம் வந்து சீரியல்ஸில் நியூட் ஷேட்ஸ் நிறைய கேட்குறாங்க அப்படின்னு, இதுக்கு பேர் ஏதோ நியூட்னு இருக்கே, அப்போ அந்த ஷேட் அப்படி தான் இருக்கும்னு நினச்சி ஆன்லைனில் ஏதோ ஆர்டர் போட்டேன். இந்த மாதிரி வந்தது. நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும், ஐ ஷேடோவே யூஸ் பண்ணாத ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கும். இதையும் நான் பெருசாக எதையுமே டச் பண்ணல. ஆனால் எனக்கு இதை விட இது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எப்பயாவது போட்டால் கூட நமக்கு இது கூட டக்குன்னு போயிடும். இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு வாட்டி நான் ஒரு சீரியல் பண்ணேங்க, அதில் வந்து என் கேரக்டரே என்னென்னா ஹீரோயின். அது மொத்தமே எனக்கு வந்து 7 நாள் ஷெடியூலு. ஒரு சின்ன கேரக்டர் வந்துட்டு அப்படியே போயிடும், அந்த மாதிரி இருக்கும். அதில் என்னோடய கேரக்டரே ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்காக வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு வாங்கினது உடஞ்சிருக்கு.
இந்த ப்ளஷ் இதெல்லாம் நான் வந்து அப்படியே இருக்கு. இது வந்து நான் ஐப்ரோஸ்க்கு நான் போடுறது. ஸோ ஐப்ரோ டச் பண்றதுக்கு அது. ஆமா. ஓகே, பியூட்டிஃபுல். ஆனா இது என்ன பிராண்ட்னே தெரியல. இங்க இருக்கு பேரு, ஸ்விஸ் பியூட்டியா. அடுத்து வந்து இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ப்ரமோஷன்ஸ்க்கு மாமா எர்த்ல இருந்து வரும். அதுல கொஞ்சம் டார்க் ஷேட்ஸா இருந்ததுன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு நீட் இருக்காது பெருசா டார்க் ஷேட் யூஸ் பண்றதுக்கு. எனக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வேறு யாருக்காச்சும் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருவேன். இந்த மாதிரி நியூட் ஷேட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுப்பேன். ரொம்ப நம்ம ஏதாச்சும் தண்ணி குடிக்கிறோம் சாப்பிட்றோன்னா கூட கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆமாம், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மாதிரி. இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்க கிட்ட கேட்டு வாங்கிடுறது. இது இந்த ஷேடா ஓகே அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு யூஸே ஆகாது. அப்புறம் சாம்பர் அப்படின்னு ஆக்சுவலி என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இங்கே வந்து விஆர் மாலில் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு இடம் இருக்கும். அங்கே இருக்கும். அங்கே எப்படின்னா 2 ப்ராடக்ட் வாங்கினா ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஏன்னா ஐலைனர் வாங்கிக்கலாம், காஜல் வாங்கிக்கலாம், அப்புறம் இந்த மேலே நம்ம போடுறோம் இல்லையா பேஸ் மாதிரி, இதுதான் அது. இது வந்து ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ 3 ப்ராடக்ட் 2 ப்ராடக்டோட ரேட்டில் கிடைக்கும். அங்கே போகும்போது ஒரு வாட்டி லிப்ஸ்டிக் வாங்கினேன். ஸோ அந்த லிப்ஸ்டிக்கும் எனக்கு பிடிக்கும். ஸோ இவங்க 2 பேரை தாண்டி நான் அவன் யூஸ் பண்ணுறது. மற்றபடி இது எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வைக்கிறது தான். சீரியலுக்கு எதாச்சும் ஒரு கேரக்டருக்குன்னு வாங்குவேன். அப்புறம் அது ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை இவ்வளோ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிடுறது. இவன் ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறம் இதே ஷேட் தான் இவனும். இது 2மே இல்லாமல் கொஞ்சம் ஒரு பிங்கிஷாக இருக்கணும், கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும்னா இவன். ஆக்சுவலி இது என்னன்னா இப்போ நம்ம ஐஷேடோலாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஐஷேடோவுக்கு முன்னாடி இது போட்டுட்டு நீங்கள் அந்த ஐஷேடோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக அந்த ஐஷேடோ இருக்கும். ஆனால் நான் வந்து இதையே ஐஷேடோவாக யூஸ் பண்ணுவேன். ஐஷேடோ பேஸையே எனக்கு ஐஷேடோவாக இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து பேஸ். எனக்கு ஐஷேடோவெல்லாம் போட வேணாம், சும்மா எனக்கு போட்ட ஒரு ஃபீல் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டு போட்டுக்கலாம். நைக்காவில் சம்டைம்ஸ் நம்ம ஒரு நிறைய ப்ராடக்ட் வாங்கினோன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்படி எனக்கு ஃப்ரீயாக கிடைச்ச லிப்ஸ்டிக் தான் இந்த பாபி ப்ரௌனோட லிப்ஸ்டிக். அப்படியே யூஸே பண்ணலையே. ஏன்னா இந்த ஷேட் எனக்கு எதுக்கு போடுறதுன்னே தெரியல எனக்கு. ஆனால் கேட்டால் எல்லாம் இது கொஞ்சம் காஸ்ட்லி பிராண்ட் அப்படின்னுவாங்க. இருக்கு, சரி என்கிட்டே ஒரு காஸ்ட்லி பிராண்ட் இருக்குன்னு ஒன்று இருக்கு. ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஷேடுன்னு எனக்கு தெரியல, அதனால சும்மா அப்படியே வச்சிருக்கேன். அடுத்து வேற எந்த ஷேடு? இவங்க எல்லாமே யூஸ் பண்ணாம அப்படியே புத்தம் புதுசா வச்சிருக்காங்க. இது அதாவது எப்படின்னா சம்டைம்ஸ் காசு இருக்கும்போது ஏதாவது சில பேர்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டுட்டு ஓகே நம்ம இதெல்லாம் வாங்கலான்னு வாங்கிடுவேன் மொத்தமாக. வாங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நிறைய கன்றாவியாக நான் மேக்கப்பில் வந்து ஒரு டைமில் செலவு பண்ணி அதுக்கப்புறம் இனிமேல் பண்ணவே கூடாதுன்னு மாட்டின ப்ராடக்ட்ஸ் தான் இவனுங்கெல்லாம். இவன் ஃப்ரீயாக கிடைச்சானால ஓகே. இவனுங்கெல்லாம் அந்த மாதிரி வந்தவனுங்க தான். அது என்னது? இது கன்சீலர்னு சொல்லி வாங்கினாங்க. ஆனால் இது கன்சீலர் மாதிரியும் இல்லை, ஃபவுண்டேஷன் மாதிரியும் இல்லை. இவன்லாம் அப்பா வெள்ளை இதெல்லாம் வந்து தமன்னா அவங்க மாதிரி ஆளுங்களுக்கு போடுறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏமாந்து ஷேட் தெரியாமல் ஏதோ கொடுத்து வாங்கிட்டேன். ஸோ அதனால இவனுக்கு 2 பேர்லாம் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. ஆனால் அது ஆயிடுச்சு, ஒரு 800-900 இருக்கும் ஒரு ப்ராடக்ட். ஆமாம், அப்போ தூர போட முடியாது அந்த டைம்லேயே. சரி கொஞ்ச நாள் நம்ம இப்படியே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு மனசு ஆறிடும்ல, அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன் இவனுங்களெல்லாம். இவன்லாம் என்னைக்காவது யூஸ் ஆவான்னு நானும் நம்புகிறேன். இவனுங்கெல்லாம் அப்படியே இருக்குது. க்யூட்டாக வந்து ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் அவன் இவன் ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடுறீங்க. இப்போ அதை கட் பண்ணிட்டே வரேன் நான். ஏன்னா அது ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுது. இங்கே பாருங்க, இவனெல்லாம் தூக்கி தூர போட வேண்டிய ஸ்டேஜ் தானே, அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இதுங்க கூட எமோஷனல் கனெக்ட் ஆகிடும். ஐயோ நான் இப்படி ஆயிட்டேன்றதுனால என்ன போடுறேன் அப்படின்னு என்ன கேட்குற மாதிரியே இருக்கும். இப்போ இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நான் விட்டு தள்ளணும். இல்லைன்னா இவன்லாம் என் பேக்லேயே இருக்கக்கூட ஆளே இல்லைங்க. சும்மா வச்சுட்டு ஏதோ டப்பாவை நரைச்சிட்டு இருக்கேன். அண்ட் முக்கியமாக வந்து ஒரு டிப் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய பேருக்கு வந்து குட்டி கண் இருக்கும். எனக்கெலாம் குட்டி கண் தான். இப்படி பண்ணோன்னா மேலே ஒட்டிக்கும். இது வந்து நம்ம நார்மலாக இந்த ஐலைனர்லாம் போடுவாங்க, அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. நானும் நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கட்டத்துலலாம் நான் ஐலைனர் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு டிஷ்யூலலாம் அப்படி தொட்டு ஓகே ட்ரை ஆயிடுச்சுன்ற அளவுக்குலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நம்மளோட சாம்பரில் வந்து எனக்கு இந்த இது கிடச்சிது. இது வந்து இந்த மாதிரி இருக்கும், இங்க் மாதிரி இருக்கும். போட்ட அடுத்த நிமிஷம் காஞ்சிடும். நீங்கள் போட்டுட்டு இங்கே வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா காஞ்சிடும். ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்க, லைக் ஒரு 8 hours 9 hours ஷூட் போகுதுன்னா நீங்கள் ஒரு 4 hours அப்புறம் நீங்கள் லைட்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் அதே மாதிரி தான் சாம்பரோடது. இது கீழே காஜல். ஆமாம், இது அவ்வளோலாம் ரொம்பலாம் நல்லா இல்லை. கீழெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்மெஜ் ஆகிடும். பட் நான் எப்போயா தான் யூஸ் பண்ணுவேன். குட்டி கண்ணுன்றதுனால பெருசாக கீழே போட மாட்டேன். இன்றைக்கி சாரின்றதுனால அது ஒரு லுக்குக்காக போட்டிருக்கேன். ஸோ அதனால் இது எப்போயாவது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஃபைன், ஓகே. இது வேறு எனக்கு தெரில, வேறு ஏதாவது பிராண்ட் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் இவனும் சாம்பர்.
இவன்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன். இந்த எக்ஸ்டென்ஷன் வைக்கிறது இதெல்லாம் எனக்கு வராது. ஏன்னா எனக்கு அது வைக்க தெரியாது. வச்சா ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், அதனால் வராது. இதெல்லாம் ரொம்ப முன்னாடி வாங்கினது. உள்ள ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்படி எடுத்தாலும் வராது. பட் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் வந்து எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் இந்த ஒரு 3 ப்ராடக்ட் இல்லாமல் நான் வெளியவே போக மாட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இப்போ மேக்கப் இப்போ எனக்கு வந்து கண்டிப்பாக நான் ஒரு வெளியே போகிறேன் அப்படின்னா மேக் இது வந்து காம்பேக்ட். இதுவும் இந்த ப்ரஷ்ஷும் எப்பயுமே என்னோட குட்டி பேக்கில் இருக்கும். இது வந்து என்னோட ஷேடு NC35. இதுதான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வாங்கியிருக்கேன் இப்போது. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த அதுக்கு பேர் என்ன, ஸ்விஸ் பியூட்டி. அவனோட இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ பேலட் ஒன்று இருக்குது. அதில் இதெல்லாம் எனக்கு யூஸே ஆகலை. இந்த 2 தான் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது. இது யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து லிப்ஸ்டிக் எல்லா ஷேடுக்கும் இந்த ஒன்றே தான் எனக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது நியூட் ஷேட்ஸ் தான் இருக்கும். காம்பேக்ட் இருக்கும், ஐப்ரோஸ்க்கு இருக்கும், லிப்ஸ்டிக் இருக்கும். இந்த 3 தான். வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கா? என்னோட லிப்பாம் இதுவும் வந்து என்னோட இப்போது நான் எனக்கு லிப்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாகவே ஒரு ஷேடு இருக்கும். ஸோ ஏதாவது பக்கத்தில் போகிறோம் அப்படின்னா லிப்ஸ்டிக்கே எனக்கு போட வேணாம், எதுக்கு இங்கே போகிறதுக்கெலாம் போடணுமான்னு தோணுச்சுன்னா லிப்ஸ்டிக் பதிலாக இதை யூஸ். டிண்டட் கிடையாது, பிளெயின் அப்படியே இருக்கும். இவ்வளோதான் மொத்தமே என்னோடது. இது ஒரு குட்டி பொட்டு சேம். இந்த சைஸை மாற்றவே மாட்டேன், எப்பயுமே இதே சைஸ் தான் இருக்கும். அவ்வளோதான், இவ்வளோதாங்க இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். Thank you so much. Thank you. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.